Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பெரிய நெல்லிக்காவை வச்சு சூப்பரான ஒரு ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணலாம் நான் காமிச்சிருக்கேன். இந்த ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் நான் கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த ஊறுகாய் ஒன்று போதும் உங்களுக்கு சாப்பாடுக்கு சைட் டிஷ் வந்து வேறு எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெல்லிக்காவ நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கரெக்ட்டா ஒரு 18 நெல்லிக்காய் இருக்கு. கிராம் வைஸ்ல பார்த்தா கரெக்ட்டா நான் எடை போட்டு பார்த்தேன். 350 கிராம் வருது இது. இந்த நெல்லிக்காவ ஃபர்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு இட்லி தட்டுல வச்சிருக்கேன். அடியில வந்து தண்ணி இருக்கு. மேல வந்து இட்லி தட்டுல இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்றேன். இப்ப வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா இது ஆறி இருக்கு. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்றத பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப மெனக்கெட்டு கட் பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் இந்த கத்தியால இது ஃபுல் சைடும் ஒரு லைன் மாரி போட்டு விடுங்க. மேலோட்டமா போட்டா போதும். போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க கையால இப்படி பிரிச்சு எடுத்தாலே ஈஸியா உங்களுக்கு அந்த எதழ் மாரி தனித்தனியா வரும் பாருங்க. பார்க்கும்போதே தெரியும். ஈஸியா உங்களுக்கு வந்துரும். 2 சைடும் அதே மாரி தனித்தனியா எடுத்துட்டு, அந்த கொட்டைய மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதே மாரி எல்லா நெல்லிக்காவையும் நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க எல்லாத்தையும் நான் தனித்தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம கடுகையும், வெந்தயத்தையும் வறுத்து எடுக்க போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாரி ஃப்ரை பண்ணிக்கங்க. கடுகு இந்த மாரி நல்லா வெடிச்சு வர டைம்ல வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கிறேன். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க. வெந்தயத்த போட்டு ஓவரா ஃப்ரை பண்ணிட வேணாம். அப்புறம் அந்த கசப்பு தன்மை வந்துரும். இப்போ வந்து எனக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஸ்பூன் அளவு எடுத்தேன்னா, இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வெந்தயத்த வந்து 1 ஸ்பூனும், கடுகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கும் நான் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இந்த மாரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. இது வந்து ஃபைனலா சேர்த்துலாம். இப்ப நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கடாயில வந்து எண்ணெய் ஊத்தியிருக்கேன். ஊறுகாவ பொறுத்தவரைக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும். அப்பதான் கெடாம நல்லாருக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கங்க. நான் நல்லெண்ணெய் இல்லாததால நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாவ இந்த மாரி கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. ஒரு 4லேருந்து 5 பல்லு அளவுக்கு பூண்டு இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப இது எல்லாமே எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது போடும்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த எண்ணெயில வந்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்ட பிறகு, இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. இதுல வந்து நம்ம தண்ணி சேர்க்க போறோம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். 250 எம்எல் இருக்கு கரெக்ட்டா இது. இந்த தண்ணிய பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டா அப்படியே சேர்க்காதீங்க. கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கங்க. சுடு தண்ணியா இருக்கணும் இதுல சேர்க்கும்போது. இது கூடவே வினிகர் நான் சேர்க்க போறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு வினிகர். அதாவது 125 எம்எல் இருக்கு. இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்து விட்டுக்குங்க. இப்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஊறுகாவ பொறுத்தவரைக்கும் எண்ணெய், காரம், உப்புலாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும். ஸோ, அதுக்கேத்த மாரி போட்டுக்கங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாரி கொதி வர டைம்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல நெல்லிக்காய், அத வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க சால்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. கம்மியா இருக்க மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெல்லிக்காய் சேர்த்துட்டு இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க குக் பண்ணிக்கலாம்.
இப்ப பாருங்க, இந்த கிரேவி வந்து கொஞ்சம் இந்த மாரி நல்லா லைட்டா திக்காயி வர டைம்ல ஃபைனலா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல, அந்த வெந்தயம் பிளஸ் அந்த கடுகு அந்த பவுடர வந்து இது கூட சேர்த்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட்டே சேர்த்துறக்கூடாது. கசந்த மாரி ஆயிடும். ஃபைனலா தான் சேர்க்கணும். ஃபைனலா இது சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்து விட்டுக்குங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்குங்க. அந்த பவுடர சேர்த்துட்ட பிறகு நீங்க ஓவரா கொதிக்க விட வேணாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நீங்க விட்டா போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாவ பொறுத்தவரைக்கும் நீங்க உடனே கூட சாப்பிடலாம். இல்ல ஒரு 2, 3 நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாருக்கும். இப்ப பாருங்க அந்த ஊறுகாய் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ. இன்னும் நல்லா திக்காயி வந்திருக்கு பாருங்க. ரெடி பண்ண ஊறுகாவ ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதா இருந்தா, ஒரு 2 மாசம் வரைக்கும் தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாம். இதில நம்ம வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால, அந்த புளிப்பு சுவையோட சேர்ந்து டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். நார்மலா அந்த நெல்லிக்கால வந்து அந்த கசப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஊறுகால பொறுத்தவரைக்கும் சுத்தமா அது இருக்கவே இருக்காது. ஆ டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். வீட்ல பண்ண ஊறுகாவா சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. ஏன்னா, ரொம்ப நல்லாருக்கும். இப்ப வந்து நெல்லிக்காய் சீசன் தான். நெறைய நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா கிடைக்குது. சீப்பான ரேட்லயும் கிடைக்குது. இந்த டைம்ல இந்த மாரி ஊறுகாய் வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.